அதில் ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான், டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு. அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன் உதயநிதி யாராரு, தப்பாக பேசுகிறாங்க. நானும் அடைக்கி பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான். உதயநிதி என்ன தெரியும்? முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. எங்கே அரசியல் ஆக்கிறது? இவன் எங்கே இருக்க என்னே தெரியல. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல, இல்லை முடியலை, கத்துறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான், டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு. அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடை எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தனசேனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டிக்கு நிற்கணும். இவன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது, போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன் உதயநிதி யாராரு, போகணும்ல. போய் மக்களோட நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்கள் கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போய் பூரா அதாவது தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இது அரசியல்லாம் பேச விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யாப்பழத்தை போட்டால் கூட அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை போட்டு, ஏன்னா அணில் இவர் கும்பிடணும். ஒரு அணிலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா. எதுக்கு அவன் அங்கே, அவனுக்கு என்ன வேணும் அங்கே, அவன் அங்கே போகிறான்னா அவன் யார் எங்கேருந்து அமெரிக்காவில் வந்திருக்கான் மாரி செல்வராஜ். தப்பாக பேசுகிறாங்க. நானும் அடைக்கி பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான். உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகாக கேட்டுவிட்டார். ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு, அவர் போய் எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க, நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டா இருக்க முடியலங்க போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலே இருக்குது எல்லாம். ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தருப்பேன், நான்லாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல. அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன். உண்மையிலே அவருக்கு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா, மாசுபடியாமல் பார்த்துக்கிறக்கூடிய அளவுக்கு இருக்காருங்க. இது மாசற்ற மனிதன், நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள். என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜ்கியெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க. அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன் அவரை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திச்சு சந்தோஷம். நானும் இப்போ அங்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிங்கி நட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைய இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை. அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம். ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தனியாக வரும். என் கூட ஒருத்தர் இருக்கார், ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு தங்கச்சி இறந்து போச்சு. அவர் இறந்தவொடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி என் ஆஃபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டுட்டாங்க. அந்த மரம் அந்த தெருவையே மறிச்சு போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது. அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஸாக போச்சு. ஒருத்தர் வந்தார் மாநகராட்சியிலேருந்து, அன்னை இதை வெட்டலாமான்னாரு. என்னை விட்டு இதையே வெட்டுற, அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு மேலே. ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன். நல்லா இருக்குது அந்த மரம். அதில் கொய்யா மரமும் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. ரோட்டில் விழுகும் பூரா போகிறவங்கலாம் பிறக்கி சாப்பிட்டு போவாங்க. இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது, நிழல் தருது, நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பனதை
இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. இது என்னைய கூட தலைவராக போடுங்க, நான் போய் வேலை செய்யறேன். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.